நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இன்று 8/4/2012 முதல் 14/4/2012 முடிய, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை முடிய 12 ராசி நேயர்களுக்கும் இதை எடுத்து சொல்கிறதுல ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களெல்லாம் பார்க்குறதுல அப்படி ஒரு அபரிதமான சந்தோஷம் எனக்கு. ஏன்னா மனுஷால் முன்னாடி நம்ம இப்படி ஒரு மகாபாக்கியத்தை பகவான் தந்திருக்காருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது நீங்கள்லாம் இதை இருந்து கேட்டுட்டு மற்றவாளுக்கு எடுத்து கொண்டு போகிறேங்கிறத அதை நினைக்கிறச்ச ரொம்ப ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம். ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பேசுவோம். இந்த வாரத்தில் பூர்வ புண்ணியம்னா என்ன, பூர்வ புண்ணியத்துக்கும் மனுஷாளுடைய ஜென்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஜென்மாவில் நமக்கு குழந்தையாக இருந்தவாளோ அல்லது இரத்த உறவு சம்பந்தப்பட்டவாளோ தொடர்ந்து வர்றாங்கிறது உண்மை. ஏன்னா நம்மளுடைய ஆசை நிலைகளுக்கு ஏற்பதான் அந்த ஜென்ம விருத்தி வருது. அப்போ பூர்வ புண்ணிய ஜாதகத்தில் பார்த்தா லக்னங்கிறது உயிர் ஸ்தானம், ராசிங்கிறது நிலை ஸ்தானம், பாதசாரங்கிறது நம்மளுடைய அதாவது உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலையிலே வரலும் அது நட்சத்திர பாதசாரம். அப்போ அந்த நிலையில் பார்க்குறச்ச பூர்வ புண்ணிய ஸ்தானம். சில பேர் பார்த்தாக்கா 5ல் பஞ்சமத்தில் கேது இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லை, பஞ்சமத்தில் ராகு தனிச்சு இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லை, பஞ்சமத்தில் குரு தனிச்சு இருந்தால் அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி யோகம். இப்படிலாம் அந்த ஜாதகத்தோட ஒரு பழமொழி இருக்கிறது. இருந்தாலும் பக்தி பிரார்த்தனையினால் நாம் அதை ஜெயிச்சுடலாம். 1000 கோடி செல்வம் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு நிகர் எதுவும் இல்லை. சரி, ஒரு பெண் கர்ப்பிணி ஆகிறா, அவள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கர்ப்பந்தரிச்ச நாள்லேருந்து பிரசவிக்கிற வரையிலும் அவளுக்கு கோபமே வரக்கூடாது, எப்போவுமே சாந்தமாக இருக்கணும். சாந்தமாக இருக்கிற அளவுக்கு இயற்கை சூழ்நிலைகளை ஆற்றுல உள்ளவா மாற்றி தரணும். எப்போவுமே கணவன் மனைவி ரொம்ப அன்பாக பேசிக்கணும், சண்டையே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது என்ன நினைக்கிறாளோ அந்த எண்ணங்கள் அந்த குழந்தைக்கு மனசில் போய் பதிஞ்சிடும். எப்படி பக்த பிரகலாதனுக்கு ஓம் நமோ நாராயணாயங்கிற மகா மந்திரத்தை பகவான் நாரத மகரிஷி உணர்த்தினாரோ, அதுபோல் தாயார் என்ன நினைக்கிறாளோ அது குழந்தைக்கு போய் சேர்றது. அந்த நேரம் கோபம் வரக்கூடாது, பதட்டம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. நடக்கிறச்ச பேசுகிறச்ச ஒரு காரியங்களை செய்கிறச்ச இதுலையுமே அவள் கவனமாக இருக்கணும். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தனிச்சு கிரகங்கள் இருந்து பாப கிரகங்கள் பார்க்கும் பொழுது அவளுக்கு கருச்சிதைவு உண்டாகுதுங்கிறது சாஸ்திரத்துலையும் இருக்கிறது. அதே நம்ம உண்மையாக்கிறப்படாது. காரணம் என்னென்னா, பக்தி பிரார்த்தனை பக்குவத்தினால, நம்ம மன அமைதியினால், சாந்தத்தினால அந்த குழந்தைய முழுமையாக வெளியே உலகத்துக்கு கொண்டு வந்து அவனை ஒரு உத்தமனாக ஆக்கிறது பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்கிறது. அவன் ரொம்ப உத்தமனா, ரொம்ப உத்தம புத்திரன்னு சொல்லுவாள். அந்த நிலைக்கு அந்த குழந்தையை உருவாக்குறது தாயார் கையிலையும் தகப்பனார் கையிலையும் தான் இருக்குது. இது பூர்வ புண்ணியத்தை பற்றின ஒரு நல்ல விஷயம். இதை நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் நீங்கள் அதை எடுத்து கொண்டு போகணுங்கிறது அடியேன் பிரார்த்தனை. இன்றைக்கி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப ஒரு அற்புதமான துவக்கத்திலேயே உங்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் நல்ல நிலைகளை கொண்டு போகுது. அனுபவமான வாரம் இது. நிறைய பேரை சந்தித்து நிறைய நன்மைகளை நாம் செய்யணும். நல்ல ஒரு சூழ்நிலைகளையும் நாம் எடுத்துக்கொண்டு போகணும். நல்ல ஒரு உயர்ந்த மனுஷாலுடைய நட்புகளும் நமக்கு கிடைக்கும். மனுஷாலில் என்ன உயர்ந்தவான்னா, நல்ல எண்ணங்கள் யார்கிட்ட இருக்கிறதோ அவள் வசந்தவா. நல்ல எண்ணங்கள் எப்போவுமே அவள் மனசில் கல்மிஷம் இருக்காதான். அதாவது 8 நிலைகள்லையும் அவள் ஜெயிச்சவாளாக இருப்பாள். கெட்ட குணமான கோபம், பதட்டம், பயம், காழ்ப்புணர்ச்சி, தன்னம்பிக்கை இல்லாத நிலை, சோர்வு, வியாதி இதெல்லாம் அவளை அண்டாது. அந்த நல்ல எண்ணங்கள், கல்மிஷம் இல்லாத எண்ணங்கள் இருக்கிறச்ச அவள் வசந்து போயிடுறா மனசால. அவளுடைய நட்புகள்லாம் நிறைய கிடைக்கும். இந்த வாரம் அனுபவத்திலையும் ஒரு நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு சேரும். சுப செய்திகள் பூரணமாக கிடைக்கும். வாரம் கடைசி நாளான சனிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருந்து பக்தி பிரார்த்தனையில் இருங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணி தந்துடுவார். 100%க்கு 70% அனுபவத்தை தரக்கூடிய வாரம் இது. எம்பெருமான் ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய.
ரிஷபராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வான வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். காரணம் என்னென்னா, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட மனசை திடப்படுத்திக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா மனசை எப்படா திடப்படுத்துறது, அந்த மனசை நம்ம என்ன பண்ணுறது, அந்த மனசை திடப்படுத்துறதுக்கு என்னென்ன நிலைகளை பக்தி. ரொம்ப எந்த ஒரு கஷ்டமான நிலை இருந்தாலும், ஒரு கஷ்டமான வேலை இருந்தாலும் நாம் அந்த மனசை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். அதான் எதுலேயுமே மனசு போய் லயிக்கக்கூடாதான். ஒரு உணவு இருக்குது, பசிக்கு உணவா ருசிக்கு உணவான்னா, ரொம்ப ருசித்து சாப்பிட்டா வியாதி வரும், பசிக்கு சாப்பிட்டா வியாதி வராது. அதே தான் இந்த வாரம். நல்லா எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி சாப்பிட்ற வேண்டாம். அதே மாதிரி அந்த தீர்த்தம் சாப்பிட்றவா ஒரு சில பேர் இருந்தாலும் கூட இந்த வாரத்துக்கு ஓய்வு கொடுத்துருங்கோ. அப்படியே நாளடைவில் அதை நிறுத்திடலாம். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உணவு பழக்க வழக்கங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம கிட்ட வராது. வார கடைசி நாள் 2 நாளும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல அனுபவமும் நன்மையும் கலந்து நடக்கக்கூடிய வாரம் இது. 100%க்கு 70% நன்மை தரக்கூடிய வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு நன்மையே செய்வார். மிதுன ராசி அன்பர்களே, வார துவக்கமும் நல்லா இருக்கு, முடிவும் நல்லா இருக்கு. எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். சில பேர் வேலை தேடிகிட்டே இருப்பா, அலைஞ்சுட்டே இருப்பா, வேலை கிடைக்கலேன்னு விரக்தியில் இருப்பா. திடீர்னு பார்த்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் ஆற்றுக்கு. உடனே போய் வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவா. சரி, வேலையில் ஜாயின் பண்ணோன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கிறது. எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை பகவான்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். சில பேருக்கு கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வெளிநாடு போகிறச்ச 3 நிலைகளில் நம்ம வந்து பதட்டம் வர்றது. அங்கே ஒன்று வந்து சீதோஷ்ண நிலை, அதாவது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல் நமக்கு ஒத்து போகிறதில்ல. 2வது உணவு ஒத்து போகிறதில்ல. 3வது கூட இருக்கிறவளுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் சில பேர் அனுஷ்டிக்க முடியறதில்ல. இது 3ஐயும் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் பக்தியாக இருக்கணும், பிரார்த்தனையாக இருக்கணும், அதே நேரத்தில் பக்குவமாக இருக்கணும். கடல் கடந்து போகிறவா கண்டிப்பாக சாதிச்சுட்டு தான் திரும்புவா. அதுக்குண்டான நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 100%க்கு 80% உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரம் இது. கடகராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் இந்த வாரத்தை அப்படியே வாரம் போகிறதே தெரியாது. ஏன்னா பக்தி, பிரார்த்தனை, பக்குவம், அனுபவத்தினால இந்த வாரத்தை நீங்கள் ஓட்டிடுவேன். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட உங்களை நீங்கள் திடப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். ஏன்னா 150 பேர் தன்னிலையை உணர்ந்து இருக்கக்கூடியவா நிறையா அந்த கடகராசியில் இருக்கா. செய்திகள் வரும், சரி நல்லதோ கெட்டதோ பரவாயில்ல, 2ஐயும் ஒன்றா அனுஷ்டிப்போம், அப்படி ஒரு மனநிலையை பகவான் தந்துடுவார். இந்த வாரத்தில் செய்திகள் வந்து நமக்கு நல்ல சுப செய்திகள் வந்தாலும் கூட நம்ம தேடி போகிறச்ச சின்ன சின்ன தடங்கல்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். கவலைப்பட வேண்டாம். வார பிற்பகுதியில் 3 நாள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். 100%க்கு 60% நன்மையான வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரண அனுகிரகம் செய்வார். ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிம்மராசி அன்பர்களே, சனிபவன் நல்லா ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். 3ல் இருக்கார். 30 வருஷத்துக்கு பிறகு 3ஆம் இடத்துல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதே நேரத்தில் குருவுடைய சக்தி நல்லா பரிபூர்ணமாக இருக்கிறது. அதை மற்ற கிரகங்களும் கோச்சாரப்படி நல்ல வலிமையாக இருக்குது. வலிமையாக இருக்கிறச்ச நம்ம திடமாக காரியம் நடக்கும் அப்படின்பா. அப்போது 9 கிரகங்களில் 5 கிரகத்துடைய வலிமை வாய்ந்த வாரம் இது. அந்த வலிமையில் வந்து நம்ம காரிய சித்தி. அப்போ மனோ தைரியம் அப்படி வருமா? ஒரு மனுஷாளுக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் சேர்ந்தால் அதுக்கு பேர் வைராக்கியம். வைராக்கியமும் பூர்வ புண்ணியமும் சேர்ந்தால் அதுக்கு பிறகு அவளுக்கு வந்து எல்லா நன்மைகளும் தன்னால் தேடி வந்துருமா. அது மாதிரி அந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைச்சி ஓஹோன்னு நல்ல அற்புதமான நிலைகளில் இந்த வாரம் இருக்குது. 100%க்கு உங்களுக்கு 90% ஒரு அற்புதமான நேரம் இது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட அதை நீங்கள் வந்து அனுபவமாக எடுத்துங்கோ. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகம் செய்வார். ஓம் நமோ நாராயணாய. கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வார பிற்பகுதியில் 2 நாள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கூட அது உங்களை பாதிக்காது. பிற்பகுதி யோகம் அவ்வளோ நன்னா இருக்குது. அது அனுபவத்தில் நன்னா இருக்குது.
அந்த ஏற்றத்தாழ்வுகளில் தான் அனுபவம் இருக்குது, அனுபவத்தில் தான் நன்மை இருக்குது. கொஞ்சம் கசப்பாக சாப்பிட்ட மருந்து சாப்பிட்டவாளுக்கு உடனே என்ன பண்ணுவா, துணி சர்க்கரையை தருவா, உடனே வாயில் போட்டுக்கோ அப்படின்னு. அந்த கசப்பான மருந்து சரீரத்துக்கு போனோன்னே உடல் உபாதைகள்லாம் தீர்ந்து போயிடும். அதுபோல தான் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஔஷதங்கள்லாம் எடுத்துக்கிற மாதிரி சில பேருக்கு தான், எல்லாருக்கும் இல்லை, சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். நல்லா நடந்து பழகுங்க. காத்தால சட்டுன்னு தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் போய் நல்லா நடந்துட்டு வாங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பா. நல்லா நடந்துட்டு வந்துட்டு நல்லா உட்காருங்கோ. உட்காந்து ஒரு கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மௌனமாக இருங்கோ. எவ்வளோ மௌனமாக இருக்கிறோமோ அவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம கிரகிச்சுடலாம். அதுக்கு பிறகு நல்லா ஆற்றுல உட்காந்து கண்ணை மூடிண்டு ஓம் நமோ நாராயணாய இந்த மகாமந்திரத்தை 16 நிமிஷம் வாய் விட்டு சொல்லுங்க. ராத்திரி சயனிக்கிறச்ச தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 16 நிமிஷம் அந்த மகாமந்திரத்தை கண்ணை மூடி சொல்லி பழகுங்க. இது ஒரு நல்ல ஒரு அனுபவமான வாரம். இது 100%க்கு 90% உங்களுக்கு அனுபவத்தை தரும். துளாராசி அன்பர்களே, நல்ல துவக்கமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு புறத்தில் ஜென்மசனி கொஞ்சம் வாட்டுது. ஒவ்வொரு நாள்லையும் நமக்கு ஒரு 12 மணி நேரம் நம்ம ஓடி உழைச்சாலும் கூட ஒரு 4 மணி நேரம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம அந்த ஜென்மசனி நமக்கு நல்ல அனுபவத்தை தருவார். அதை பற்றியே நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நமக்கு பாதிப்பு வராது. இந்த வாரம் துவக்கமும் நல்லா இருக்குது, முடிவும் நல்லா இருக்குது. காரிய சித்தியான வாரம் இது. எதிர்பாராத நன்மைகள் கைகூடி வரும். சில பேர் வாகனங்கள்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்பா. ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பா ஒரு கார் வாங்கிடலாமே, அல்லது வசதிக்கு ஏற்ப சில பேர் நினச்சிட்டு இருப்பா ஒரு பைக் வாங்கலாமே, சில பேர் ஒரு சைக்கிள் வாங்கலாமே, இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பா. அதெல்லாம் இந்த வாரம் கைகூடி வந்துடும். கவலைப்பட வேண்டாம். அதிகமாக கடன் உபாதைகளில் போய் சிக்கிக்காதீங்க. ஏன்னு கேட்டால் இலகன மனசு உள்ளவா நீங்கள். சரி எவ்வளோ இருந்தாலும் கொடுப்பா அப்படின்னு கேட்டு சில பேர் வாங்கிட்டு ரொம்ப அவசரப்பட்டு இருப்பா. அந்த ஒரு நிலை வேண்டாம். எவ்வளோ இருந்தாலும் கொஞ்சம் தவிர்த்துடுங்கோ. பகவான் பார்த்துப்பா. கடன் அதிகம் வாங்க வேண்டாம். எல்லாமே பகவான் பார்த்துப்பா. இருக்கிறத கொண்டு சிக்கனமாக இருங்கோ. எல்லாமே நன்மையே நடக்கும் உங்களுக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 100%க்கு 80% உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரம் இது. கவலைப்பட வேண்டாம். எம்பெருமான் ஸ்ரீ கலியுக ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூரணமான ஆரோக்கியத்தையும் ஆயுஷையும் தருவார். ஓம் நமோ நாராயணாய. விருச்சிக ராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வுகள் ஆரம்பத்தில் இருக்கும். வாரத்தில் 3 நாள் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். இடையூறுகள் வரும்போது தான் நம்ம நன்மைகளை அனுபவிக்க முடியும். பின்னாடி 4 நாளும் சனிக்கிழமை முடிய ரொம்ப நல்லா இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அதனால் என்ன வரும், ஒரு சோர்வு வர்ற மாதிரி இருக்கும். சோர்வு எந்த கிரகத்தினால வருது அப்படின்னா, அதாவது குருவுக்கு பார்க்கணும். குரு பகவான் பார்க்கணும். குரு பகவான் பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவார். குரு பார்க்கணும். அதே நேரத்தில் சனி பகவானுக்கு ஸ்தான பலம் வேணும். இப்போது குருவுக்கும் சனிக்கும் மற்ற கிரகங்களுடைய ஒரு பின்னடைவுகள் லேசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வு இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வார இறுதியில் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சுபிட்சமாக இருப்பேன். 100%க்கு 60% அனுபவமும் நன்மையும் கலந்த வாரம் இது. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓம் நமோ நாராயணாங்கிற மகாமந்திரத்தை காத்தால வாய் விட்டு சொல்லுங்கோ. எல்லா பிரச்சனையும் பகவான் பார்த்துப்பார். நீங்கள் கவனமாக செயல்படுங்கோ. இந்த வார பிற்பகுதி உங்களுக்கு எல்லாம் சுபிட்சம் வரும். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகளை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. தனுசு ராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பெருசாக ஒன்றும் பாதிக்காது. ஏற்றத்தாழ்வு இருக்குது. இந்த வாரம் துவக்கம் ஒரு 2 நாளைக்கு, ஆனால் ஒரு பெருசாக பாதிக்காது. செவ்வாய்க்கிழமையிலேருந்து பார்த்தேன்னா அப்படியே கடன்னு எல்லா காரியமும் உங்களுக்கு சித்தி ஆகிடும். நினச்சிட்டே இருக்கும் ஒரு காரியம் நடக்கணுமேனு, ஆனால் நடக்கலையேன்னு விரக்தி ஆகப்படாது. அது நடக்கலையேன்னு பிரார்த்திக்கணும். மற்றவாளுக்கும் அப்படி தான். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம போய் அவளுக்காக ரொம்ப நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. பிரார்த்திச்சா போகிறோம். அவளுக்கு பூரணமாக சௌக்கியமாகணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திச்சா போகிறோம். அவளுக்கு பூரணமான சௌக்கியத்தை பகவான் கொடுத்துருவார். அதனால் பிரார்த்தனையில் தான் நமக்கு பூரணமான சக்தியை அடங்கி இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பக்தி பிரார்த்தனை பக்குவத்தில் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் பகவான் நடத்தி தந்துடுவார். கவலையப்பட வேண்டாம். 100%க்கு 80% நன்மையான வாரம் இது. சுப செய்திகள்லாம் தேடி வரும். வேலை வாய்ப்புகள்லாம் தேடி வரும். எதிர்பாராத பொருளாதாரம் சேரும். நீங்களும் பொருளாதாரத்தை எடுத்துட்டு மற்றவாளுக்கும் கொடுத்து உதவுங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பா. மகர ராசி அன்பர்களே,
ஆரம்பமும் நல்லாயிருக்கு, முடிவும் நல்லாயிருக்கு. ஆனால் இடையில கொஞ்சம் புதன்கிழமை மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். எல்லா காரியமும் சித்தியாக ஆகுது, ஆனால் புதன்கிழமை கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது ஆரம்பத்திலேருந்தே உணவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கவலைப்படாதீங்க, பின்னாடி யோகங்கள் அத்தனையும் நல்லாயிருக்கு. எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். வீடு தேடி செய்தி வரும்பா, நல்ல செய்திகளாக சுப செய்தியாகவே வந்து சேரும். அதனால் கல்யாண தடங்கள் உள்ளவாளுக்கெல்லாம் திருமண யோகம் இந்த வாரத்தில் நல்ல பூர்ணமாக வந்து கிடைக்கும். அதில் வீடெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருப்பா, ஒரு வீடை ஒரு விலைக்கு கேட்டிருப்பா, அவள் சொல்லியிருப்பா இல்லை, இந்த வாரம் வந்து தேடி வந்து நீங்கள் வாங்கிங்க, விலைக்கு வாங்கிக்கோ. சில பேர் கடனுக்கு விண்ணப்பிச்சிருப்பா, கடன் வந்து அப்புறம் பார்க்கலான்னு சொல்லியிருப்பா. சில வீடு தேடி கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போவா, இல்லை வந்து வாங்கிக்கன்னு சொல்லுவா. இப்படி நல்ல நிலைகள்லாம் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய வாரம் இது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பாதிப்பு வராது. 100%க்கு 85% உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான ஆயுஷையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். ஓம் நமோ நாராயணாய. கும்பராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த வாரம் துவக்கம் ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அமைதியான பிரார்த்தனை அதில் இருங்கோ. உணவு பழக்க வழக்கங்களில் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. உணவு பழக்கத்தில் தான் நமக்கு வந்து ஆயுசு ஒளிஞ்சுன்னு இருக்கு, ஆரோக்கியம் ஒளிஞ்சுன்னு இருக்கு. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பாதிப்பு வந்து சேராது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நன்மைகளாக நடந்தாலும் கூட சற்று போராட்டத்துக்கு இடையில சில பேர் போராடி தான் ஜெயிக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா கும்பராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப சில பேர் அலைஞ்சுட்டே இருப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. கடன் வாங்க அலைவா, கடன் வாங்கிறதுக்கு பார்த்தா அப்படியே வந்து களைச்சி போய் உட்காருவா, போய் கேட்குற இடத்துல கிடைக்காது. ஆனால் இந்த வாரம் நல்ல செய்திகள்லாம் வரும், கவலைப்பட வேண்டாம். நல்லா இடர்பாடுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுப்பா பகவான். 100%க்கு 60% நன்மையான வாரம் இது. அனுபவமும் அதோட கலந்திருக்கும். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுத்து ஆயுஷையும் கொடுப்பார். ஓம் நமோ நாராயணாய. மீனராசி அன்பர்களே, துவக்கமும் நல்லா இருக்கு, முடிவும் நல்லா இருக்கு. இடையில் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நல்ல பக்தி பிரார்த்தனை பக்குவம் இன்னும் அதிகமாக வேணும். கார்த்தாலே அந்த தியானம் பண்ணி பழகுங்க. அந்த தியான சக்தியினால தான் நீங்கள் மற்றவாளுக்கு வந்து நன்மைகளை கொண்டு போக முடியும். ஒரு தோப்பனாரை உட்காந்து அப்படியே கண்ணை மூடிட்டு தியானிக்கிறச்ச பிள்ளைகள்லாம் அந்த வழியே வந்துடுவா. அதே மாதிரி காத்தால் வந்து உட்காந்து சில பேருக்கு பார்த்தா மெமரி பவர், அந்த அதாவது ஞாபக சக்தி வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். டக்குன்னு ஒன்று நினப்பா, டக்குன்னு அந்த அப்படியே பார்த்தாக்கா அந்த நினைவு ஆற்றல் குறைஞ்சி போகும். அதெல்லாம் வரப்படாது. அந்த மீனராசியில் வந்து 100 பேருக்கு ஒரு 10 பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறது. அந்த ப்ராப்ளத்தை நம்ம போக்கிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கண்ணை மூடி பழகணும். அதிகமாக பேசப்படாது. ஒருத்தர் பேசுகிறத நல்லா கிரகிக்கணும். அவள் என்ன சொல்கிறா, என்ன செய்ய போகிறா, என்ன சொல்ல வர்றா அப்படிங்கிற நம்ம கிரகிச்சுண்டு அவாட்ட பேசணும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இது நல்லா அனுபவமாக மாற்றக்கூடிய வாரம் இது. 100%க்கு 65% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு பூரணமான ஆயுஷையும் பூரணமான ஆரோக்கியத்தையும் கொடுத்துருவார். ஓம் நமோ நாராயணாய.